ஹை விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஏஐன்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ லெட் மீ கெட் இன் திஸ் வீடியோ. ஏஐன்ற ஒரு வார்த்தை உலகம் முழுவதும் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ நிறைய ஜாப், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் வந்து மக்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்றத குறிப்பாக சொல்லலாம். ஸோ எதுக்காக மக்கள்கிட்ட இருந்து ஏஐ வேலையை பறிக்குதுன்னு சொல்கிறாங்க, இது உண்மையா பொய்யா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட், ஏஐ அப்படின்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதை க்ரியேட் பண்ணதே ஒரு ஹியூமன் தான், சரிங்களா? இதை க்ரியேட் பண்ணதே ஒரு ஹியூமன் தான். ஸோ ஒரு ஹியூமனால் க்ரியேட் பண்ணதை ஈஸியாக ஒரு ஹியூமனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற ஒரு ரீசனுக்காக தான் ஒரு ஏஐ அப்படின்ற விஷயத்தை க்ரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஏஐ வந்த உடனே நிறைய பேரோட தாட் ஒன்லி ஒன் திங், ஸோ டெஃபினெட்லி எவ்ரி ஒன் ஜாப் வில் பி ஃபயர். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ பிஃபோர் தட், இப்போ நான் ரீசெண்டாக லிங்க்டின்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில், ஈஸ்ட் போஸ்ட்ன்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக என்ன ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஈஸ்ட் போஸ்ட்ன்ற சேனலுக்கு டெக்னாலஜி தெரியாமல் இல்லை. லைக் நிறைய ஓப்பன் சோர்ஸ் ஏஐஸ் இருக்குது, லைக் ChatGPT. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஐஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல மாட்டேன், பட் என்ன ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு என்னென்ன தேவையோ ஸோ அந்த பேசிக்கான விஷயத்தை பற்றி எனக்கு தெரியும். ஸோ நான் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு வச்சேன். ஸோ நான் அந்த ஈஸ்ட் போஸ்ட்ன்ற அந்த கம்பெனி, நியூஸ் கம்பெனியில் என்னோடய ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஜாப்பை நான் ப்ளேஸ் ஆனதுக்கு ரீசனே ஸோ நான் ரெடி பண்ணி வச்ச ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல என்னோடய ஸ்கில்ஸ், சரிங்களா, என்னோடய ஸ்கில்ஸ் என்ன அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிச்சு. ஸோ எனக்கு இந்த இது மட்டுமே இல்லாமல் ஒரு ChatGPT, ஓப்பன் சோர்ஸ், சிஏஏ, ஸோ அந்த ஏஐ வச்சு ஒரு கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஸோ அந்த கோடை வச்சு ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் நான் அடிஷ்னலாக ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நம்மளோட லேர்னிங்ஸை ஸ்டாப் பண்ணவே கூடாது. இதுதான் சாஃப்ட்வேர்ஸோட ஒரு மிகப்பெரிய ரூல். ஸோ வென் யூ ஸ்டாப் யுவர் லேர்னிங், யூ டெஃபினெட்லி லூஸ் யுவர் ஜாப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒன்று. ஸோ நம்மளுடைய லேர்னிங்ஸுன்றது ஒரு டைம் ஒரு ஃபீல்டுக்குள்ளே போயிட்டோம், ஸோ சாஃப்ட்வேருக்குள்ளே போயிட்டோம், ஸோ வேலைக்கு போயிட்டோம், ஸோ இதுக்கு மேலே எந்த லேர்னிங்ஸும் இல்லை அப்படின்றது வந்து சுத்தமான போய். ஸோ புது புது டெக்னாலஜிஸ் நிறைய அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாம் அந்த புது டெக்னாலஜி என்ன அப்படின்றதாவது அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நம்மளால் ஈஸியாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபீல்டில் சர்வே பண்ண முடியும். ஸோ ஈவன் வித்தவுட் டிகிரி இல்லாதவங்க கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்ட் அ ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில்ஸ் இஸ் மோர் தென் எனஃப் டு டூ அவர் ஒர்க் இன் அ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். ஸோ மீதி அதை தாண்டி மீதி எதையுமே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. உனக்கு என்னப்பா, நீ என்ன குவாலிஃபிகேஷன், ஸோ என்ன, அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ மெக்கானிக்கலாக, பட் நான் பேக்ரவுண்டு ஸ்டூடெண்ட்டே கூட ஐடியில் வந்து ப்ளேஸ் ஆகி ஒர்க் செய்கிறாங்க. ஸோ எவ்ரி கம்பெனி ஓன்லி எக்ஸ்பெக்ட் அ ஸ்கில்ஸ், சரிங்களா? ஸோ ஸ்கில்ஸை மட்டும்தான் எல்லா கம்பெனியும் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ ChatGPT வந்துருச்சு, ஸோ ஏஐ வந்துருச்சு, WordPress இருக்குது, ஸோ லாட் ஆஃப் சோர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எப்படி ஜாப் வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டேபிளாக இருக்கும், ஸோ நாம் எப்படி அதை சர்வே பண்ண முடியும், ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸை வச்சு ஈஸியாக வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற நிறைய தாட் உங்களுக்கு இருக்கலாம். பட் உங்கள்கிட்ட அதுக்கு டிபெண்ட் பண்ணுற ஒரு ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ ஸ்கில்ஸ் இருக்கிறவன் எப்போவுமே எதுக்குமே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்க மாட்டான் கைஸ். ஸோ அவன் ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ இந்த வேலை போயிடுச்சா, ஸ்கில்ஸ் இருக்குது, ஸோ அடுத்த வேலை ஈஸியாக வாங்கலாம், ஜஸ்ட் அட்டன் இன்டர்வியூ அண்ட் கட் அ ஒர்க். ஸோ இந்த மாதிரி அவன் அப்படியே மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருப்பான். ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ChatGPT வந்ததுனால எல்லாருக்கும் ஜாப் வந்து ஃபயர் ஆகுதுன்ற பயம் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு 90s வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 90s அந்த மாதிரி டைம் பீரியடில் வந்து அப்போ தான் வந்து ஒரு ஃபோல்டபுளான லேப்டாப்பை கண்டுபிடிக்கிறாங்க. 90s ஆர் 80s, எந்த ரோல். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் லேப்டாப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த ஃபோல்டபுளாக ஹேண்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ அந்த டைம் பீரியட், அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரூமில் வச்சு தான் ஒரு லேப்டாப் மாதிரி இருந்தது. ஸோ அந்த சைஸில் இருந்தப்போ, அந்த சைஸில் இருந்துட்டு திரும்பவும் ஃபோல்டபுளாக கொண்டு வந்தப்போ எல்லாரோட பீப்புளோட மைண்ட் செட், ஹியூமனோட மைண்ட் செட் வந்து எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் டெக்னாலஜி வந்துச்சு, ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை கிடைக்காது, ஸோ இந்த மாதிரி தாட் வந்து எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அது வந்ததுக்கு அப்புறம் தான் ஹியூமன்ஸோட தேவை ரொம்ப 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 அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் யூ காட் மை பாயிண்ட் நினைக்கிறேன் கைஸ்.
ஸோ அந்த மாதிரி டைமில் தான் மக்களின் தேவை வந்து கம்பெனிஸ்க்கு அதிகமாக வந்துச்சு. ஸோ இப்போ ChatGPT வந்துச்சு. ஸோ ஓப்பன் சோர்ஸ் ஏஐ நிறைய ஏஐஸ் கண்ட எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஸோ இந்த ஏஐஸ் எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலை கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையவே கிடையாது கைஸ். ஸோ ஒரு பிபிஓ கம்பெனி ஆகட்டும், ஆர் ஒரு பவர் பாயிண்ட், ஆர் சம்திங் ப்ரெசன்டேஷன், ஆர் எக்ஸல் ஒர்க்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸை வந்து ஏஆல் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப்லையோ இல்லை வேறு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறதையோ, ஸோ அது கன்வர்சேஷன் பண்ணுறோம். ஸோ கன்வர்சேஷன் பண்ணுறப்போ அங்கேருந்து ஒரு ரிப்ளை ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ அது ஒரு ரோபோட்டிக், அது ஒரு ஏஐ. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த ஏஐ வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணும். பட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு டிசைனிங் ஒர்க் செய்கிறவங்க, ஸோ ஒரு இப்போ ChatGPT கிட்டே எடுத்துக்கோங்க, ஓப்பன் சோர்ஸ் ஏஐ ChatGPT கிட்டே எடுத்துக்குவோம். ஸோ ChatGPT கிட்ட ஒரு கோடை பற்றி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, அது வித் ஸ்டைலோடே தருது. பட் அந்த கோடுமே அந்த ஸ்டைலுமே அகெயின் ரிப்பீட், நீங்கள் திரும்பவும் வேறு விதத்தில் கேட்டாலும் அகெயின் அதே ஒரே கோடு தான் தரும். ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், ஆர் கலர் ஆகட்டும், ஆர் அலைன் பண்ணுறதாகட்டும், ஆர் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் ஆகட்டும், ஸோ இதெல்லாமே ஒரு ஹியூமனோட ஹெல்ப் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஏஆல பண்ணவே முடியாது கைஸ். ஸோ ஏஆல ஒரு வேலையை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் வந்து இல்லை நம்ம லேர்னிங்ஸ் இது மேலே ஸ்டாப் பண்ணிப்போம், ஸோ எதுக்கு ஃபுல் ஸ்டாக் படிச்சுக்கிட்டு, இல்லை எதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் படிச்சுக்கிட்டு, ஸோ இல்லை எதுக்கு டேட்டா அனலைஸ் பண்ணிக்கிட்டு, அதான் ஏஐ வந்துச்சு இல்லை, ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஜாப் வந்து லூஸ் ஆகும், ஸோ அது இது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான தாட்ஸ் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் டேக் த்ரூ அவுட் ஆஃப் தட். ஸோ யூ மஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க் அண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் எய்ம். ஸோ அது மேலே நீங்கள் உங்கள் குறியை வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் அச்சீவ் அண்ட் யூ காட் அ ஜாப். ஸோ ஏஐ எதுவுமே இல்லை கைஸ், நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக இருங்க, டெஃபினட்டாக நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் கண்டிப்பாக சர்வே பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏஐ வந்துடுச்சு ஸோ அப்படின்றதுனால வேலை போய்டும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. உங்கள்கிட்ட ஸ்கில்ஸ் இல்லை, ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டெவலப் ஆகலைன்னா கண்டிப்பாக கம்பெனி உங்களை ஃபயர் பண்ணும். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே அகைன் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக எந்த கம்பெனியும் உங்களை ஃபயர் பண்ணாது கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க கைஸ். ஸோ அடுத்து இன்னொரு நாள் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது மாதிரி நிறைய ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.